ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போலார் பேரட் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா போலார் பேரட் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து இந்த ப்ளூ அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூ சொல்லிடுறோம். ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா 280ங்க ப்ரீடிங் பேர், ஓகேங்களா? 280 ரூபாய்க்கு ப்ரீடிங் பேர் ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆகிற மாதிரி பேர். ஸோ ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா பேர் 200, அதுவுமே ஆக்சுவலாக ப்ரீடிங் பேர் தான். பட் என்னென்னா ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் மீடியம், கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஓகேங்களா? இன்னும் அதே மாதிரி நான் எப்பயும் சொல்கிறதாங்க, இதுலேயே ப்ரீட் ஆகும், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆகிட்டு இருக்கும். இல்லை அப்புறம் எனக்கு இந்த சைஸில் வேணாம், இன்னும் நான் ஒயிட் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இல்லை அப்புறம் எனக்கு இந்த ஒயிட் வந்து இந்த சைஸில் ப்ரீட் பண்ண வேணாம், இன்னும் கொஞ்சம் சைஸ் ஆகட்டும் அப்படின்னா ரெண்டையும் இதுவுமே கப்பி மாதிரி தான், ரெண்டையும் தனித்தனியாக போட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு ஒட்டுக்க விட்டிங்கன்னா நல்லா பெரிய சைஸில் ப்ரீட் ஆகும். அதே மாதிரி நிறையா பேருக்கு இந்த போலார் பேரட் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேரே வாங்குவாங்க, ப்ரீடே ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்பெனி. இந்த போலார் பேரட் எப்படி ப்ரீட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த போலார் பேரட்டோட ஒரு ஏதாவது கொய்க்கா இருப்போ இல்லை வேறு ஏதாவது ஃபிஷ்ஷை விட்டு வைங்க. இல்லை அப்படின்னா இந்த 2 பேராக கூட விடுங்க. போலார் பேரட்டை விடும்போது என்னென்னா பானை 2லேயும் வச்சுருங்க. ஸோ அதுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அந்த பேர் வந்து செட் ஆகும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேர் செட் பண்ண முடியுமே தவிர நீங்கள் ஒரு பேர் சும்மா அது மட்டும் தனியாக விட்டுருந்தீங்கனால ப்ரீட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் ப்ரீட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இருந்தாலும் நான் புதுசாக வளர்க்குறீங்கன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் சீக்ரெட், வேறு எதுவுமே இல்லை. ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா 280 ரூபா வரும், ஒயிட் வந்து 200 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ஸுங்க. ஸோ ஷ்ரிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பிடிச்சிட்டு வந்தோம், ஓகேங்களா? அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஃப்ரெஷ் லாட் பிடிச்சிட்டு வந்தோம். என்னென்னா ப்ளூ கலரும் ரெட் கலரும் இருக்குது. சரி, இதுலேயே காமிச்சேன். ஸோ ப்ளூ கலரும் ரெட் கலரும் இருக்குது. நான் இருங்க காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ளூ கலர் ரெட் கலர் இருக்கும். பேர் வந்து எவ்வளோ கேட்டிங்கன்னா 60 ரூபாய்ங்க. ஸோ ஒன்றும் இல்லை தான், இதுலேயே காமிச்சிட மாதிரி. ஸோ ப்ளூ கலர் ரெட் கலர் இருக்கும், ப்ரௌன் கலரும் இருக்கும், ஓகேங்களா? மொத்தம் 3 கலர் இருக்கும். பேர் வந்து 60 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? செம்ம குவாலிட்டியில் இருக்குது, இப்போ தான் பிடிச்சிட்டு வந்தோம், ஓகேங்களா? ப்ரீடிங் பண்ணுறது சிம்ஸ் வந்து ப்ரீடிங் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸிங்க. ஸோ கப்பிலாம் வளர்த்துறீங்க அப்படின்னா கப்பி டேங்கில் கூட போட்டுங்க, ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்ஸ் நல்ல குவாலிட்டிலே இருக்குது. அதே மாதிரி எப்பயும் சொல்கிறதாங்க, சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா கலர் வந்து ஃபேட் ஆகும். நிறைய பேர் இந்த கூகுள் இமேஜ்லாம் எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. கூகுள் இமேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் லைட்டு அது வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி தான் ஆகும், ஓகேங்களா? உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ப்ளூ இருக்குது, ப்ரௌன் இருக்குது, ரெட் இருக்குது, இந்த 3 கலர் இருக்குது. பேரே வந்து 60 ரூபா தான் வரும். ஓகே, ஸோ அடுத்தது கீழே வந்து அந்த இது ஊற்றி. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன கப்பினா, கப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கோப்ரான்னு சொல்லி, சரி இது பிளாக் மொசைக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 85 ரூபா ஒரு பேர் எடுத்திங்கன்னா, அதே 5 பேர் எடுக்கும்போது 70 ரூபா வரும். இல்லை அப்புறம் எனக்கு இதுவே காம்போவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 5 வகையான கப்பி சொல்கிறேன், அது வந்து 5 பேர் சேர்த்து 300 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க அதை கூட புக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பிளாக் மொசைக்கு, இது வந்து சைடு போடணும் போடுங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டெக்ஸிரோ, இது வந்து டாப் ஆங்கிள் ஃபிஷ்ஷு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோடலாம் 60 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், சைடு போட்டுருக்கேன். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை காமிச்சிட்றேன். ஸோ இது வந்து ரெட் ட்ராகன் சொல்லுவோம். இதுவுமே செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க. ஸோ பேர் வந்து ஆக்சுவலாக 120 ரூபா வரும். ஸோ இது வந்து அந்த காம்போவில், அந்த 300 ரூபா காம்போவில் இது ஒரு பேர் கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க புக் பண்ணிக்கோங்க. 5 பேராக எடுத்திங்கன்னா ஒரு பேரோட 95 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே அந்த காம்போவில் 300 ரூபா காம்போவில் இது ஒரு பேர் கொடுக்கலான்னு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக்கு. ஸோ சில்லி மொசைக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பேரோட 85 ரூபா வரும். ஸோ இதுவும் 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோட 60 ரூபா வரும். இதுவுமே சைடு போட்டுக்கன்னு சொல்கிறேன். உங்களா வாடா, சரி உள்ள வருது இந்த. ஸோ வெளியே வா, ஃபஸ்ட்டு அதை காமி, வா சீக்கிரம் வா. ஸோ பார்த்துக்கோங்க, பிளாக் மொசைக்கு. ஓகே, இதை விட்டுட்டு வா. ஸோ வா, அதை காமி, வா சீக்கிரம் வா. ஸோ இந்த பிளாக் மொசைக்கு. ஸோ அடுத்து எக்ஸாட்டிக் கப்பி சொல்லிடுறாங்க. எக்ஸாட்டிக் கப்பி காம்போ என்னென்னா ஃபுல் ரேட்டு இன்றைக்கி ஒரு பேர் வரும், தனியாக 140 ரூபா வரும். ஃபுல் ரேட் ஒரு பேர், அதுக்கப்புறம் எல்லோ பிங்க்கு ஒரு பேர், ஓகேங்களா? ஸோ எல்லோ பிங்க்கு ஒரு பேர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக் ஒரு பேர், அதுக்கப்புறம் பர்பிள் பெரி ஒரு பேர், மெட்டல் ரெட்லைஸ் ஒரு பேர். ஸோ இது 5 பேரை சேர்த்து 550 ரூபா சொல்லி காம்போ கொடுக்குறோம். ஸோ வேணுங்கிறீங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெட் ட்ராகன் பார்த்துக்கோங்க. ஸோ ரெட் ட்ராகன் பார்த்துக்கோங்க, குவாலிட்டி வைஸ் பார்த்துக்கோங்க, பக்காவாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி நான் வீடியோவிலே தெளிவாக சொல்லி இந்த கப்பி போடுங்க, மீடியம் சைஸில் சொல்லி ஆர்டர் எடுக்கிறேங்க. ஏன்னா நிறைய பேர் மாலி சைஸுக்கு தான் இருந்தால் ப்ரீடிங் சைஸு. நான் வீடியோ டெய்லியுமே சொல்கிற காரணம் என்னென்னா, நம்ம என்ன தான் பெருசாக கொடுத்தாலுமே அவங்களோட பார்வைக்கு அது சின்னது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் நான் மீடியம் சைஸ்னே சொல்லி ஆர்டர் எடுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ இதான் சில்லி மொசைக்குன்னு சொல்லுவாங்க, சில்லி மொசைக் கப்பி. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்தது பர்பிள் பெரி போடு. ஸோ பர்பிள் பெரி செம்ம குவாலிட்டியில் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், இதுக்கு சைடு காமி சொல்கிறேன். மெட்டல் ரெட்லேஸும் அடுத்து போட்டு. ஓகே, கலர் வீடோ ஜோடி வந்து 55 ரூபா வருங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், கலர் வீடோ.
ஸோ அடுத்ததாக இருக்குல்ல பெரிய கொய்கார்ப்பு ஜோடி வந்து 250 ரூபாய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது டேரெக்டாக வந்து வாங்கினாலும் வாங்க, கொரியர் பண்ணுறேன்னா கொரியர் சார்ஜ் மட்டும் ஒரு பேர் எடுத்துகிட்டு கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஸோ பர்பிள் பெரி குவாலிட்டி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலங்கியிருக்கும். நான் தண்ணி மாற்ற மாட்டேன், ஏன்னா கப்பீஸை பொறுத்து தண்ணி மாற்றக்கூடாது, டாப்அப் மட்டும் தான் பண்ணுவோம். ஓகே, மெட்டல் ரெட்லேஸ் போட்டு ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபிஷ்ஷு ஜோடி வந்து 140 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்க. இதுவுமே நல்லா ப்ரீட் ஆகும். ரைஸ் ஃபிஷ்ஷு ஜோடியாக வந்துன்னா 140 ரூபா தான் வரும். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் மெட்டல் ரெட்லேஸ் காமிச்சிட்றேன். ஸோ குவாலிட்டி பார்த்துக்கோங்க, செம்ம குவாலிட்டியில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஃபிஷ்ஷு. எவ்வளோ குவாலிட்டி பாருங்கள். தனியாக வாங்க 140 ரூபா. பெஸ்ட்டு பிக்னஸ் ஃப்ரெண்ட்லி ஃபிஷ்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்டேல் ஜீப்ரா. ஸோ வேல்டேல் ஜீப்ரா ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரா எடுத்திங்கன்னா 55 ரூபா வரும். ஸோ மினிமம் 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோடலாம் வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அந்த வெயில் டெயில் வந்து நல்லா தெரியுங்க. இந்த டெயில் வேல்டேல் ஜீப்ராக்கு அந்த டெயில் தான் அழகு. ஸோ டெயில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ போனஸ்ன்னு சொல்லுவோம். கண்ணு ரெட்டையாக இருக்கும். ஜோடியாக வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபாய் கொடுக்குறோம். பெரிய சைஸ். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேங்கில் போட்டால் டெத் ரேஷஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் ஸ்வாட்டேல் வந்து ஒரு 3 பேராக நம்ம இருக்கும். ஸ்வாட்டேல் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஹெட் அண்ட் உராண்டா. ஸோ இது வந்து ஜோடி 160 ரூபாய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கௌரா ஜோடி 45 ரூபா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். டின் ஃபைல், அதாவது ஒரு மீன் வந்து கண்டிப்பாக இந்த டின் ஃபைல் பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், என்னென்னா ஒரு மீன் இறக்கக்கூடாது, ஸோ நல்லா வச்சுருக்கணும் அப்படின்ட்டு. டின் ஃபைல் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்குங்க. மேக்ஸிமம் டெத் ரேஷஸ் ரொம்ப 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 கம்மி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டின் ஃபைலாம் ஸ்டார்டிங்லாம் விட்டுட்டேன். எப்படி தான் விட்டுன்னு எனக்கு இப்போ தெரியல. ஏன்னா வந்து ஒரு மீன் வந்து இப்போ கடையில் நம்மளே வச்சுருக்கோம்னா இறக்கக்கூடாதுன்னு நினைப்போம். எனக்கு கடைக்காரங்களாகட்டும் நம்மளாகட்டும் கஸ்டமராகட்டும் எல்லாருமே 2 பேரும் ஒரே பாயிண்ட் ஆஃப், அதாவது விற்காத அடுத்த விஷயம், நம்ம கைக்கு வந்து நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்போம். அந்த விதத்தில் இந்த ஃபிஷ்ஷு டின் ஃபைல் உண்மையிலும் ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. நான் வீடியோலேயே சொல்லிகிட்டே தான் இருக்கக்கூடாது. பட் நான் எங்கிட்ட வாங்காட்டி பரவாயில்ல, கஸ்டமர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெளியில் கூட வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பைக்கார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா வரும். ஸோ இதில் அந்த வெயில்டெயில் பை பெரிய பை அது எல்லாமே இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். நான் அடிக்கடி நான் சொல்கிறது இதுதான். இந்த போனஸும் அதே மாதிரி, அந்த போனஸுங்கிற பாருங்க. ஸோ இந்த ரெட்டை டெட்ரான்னு சொல்லுவோம். இது வந்து பிளானட் டேங்கில் விடுற ஃபிஷ்ஷுங்க. ஸோ இந்த ரெட்டை டெட்ராலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வீட்டு பார்த்து கிடச்சுன்னா தாராளம் வாங்கி விடுங்க. அதுவுமே டெத் ரேஷஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. என்னன்னா நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்லிட்டே இருக்குன்னா, ஸோ ஒரு மீன் வந்து கண்டிப்பாக வீட்டில் வைக்கும் போது என்னன்னா இறக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஸோ அப்படிப்பட்ட மீன் இருக்கும்போது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து 120 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஃபீமேல் எடுத்திங்கன்னா எக்லோடர் ஃபீமேல் 70 ரூபா வரும். ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அதாவது என்ன டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். டாப் ஃபில்ட்ரு இருக்குது, ஹேங் ஃபில்ட்ரு இருக்குது. ஸோ அது வேணாலும் சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். பிளான்ட் டேங்கு. அடுத்து வந்து அக்வாரியம் பிளான்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. ஆக்சுவலாக வீட்டில் இருக்குது நிறையா பிளான்ஸ் வகையான இருக்குது. நான் அதை கொண்டு வர மறந்துட்டேன். ஸோ அது வந்து ஒரு கப் பிளான்ஸ் வந்து 60 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா. இதோட வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.